பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஜெபம் செய்து இந்த கூட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது. செய்தி கொடுக்கும்படியாக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரர் நடைகுல்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியானது இங்கே கொண்டு வரப்படும். நீங்கள் கேட்கிற நீங்கள் இன்றைய ரட்சணை நாள் இதுவே அனுகிரக காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு என்று நாட்களை தள்ளாதபடிக்கு, காலங்களை கழிக்காதபடிக்கு கர்த்தர் நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். இந்த அன்புள்ள தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இங்கே வரும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு ஆரம்பமாக திருவள்ளூர் சாமியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன் ரெயின்போ அவர்கள் நம்மை ஜெபத்தை நடத்துவார். அதன் பிறகு நம்முடைய சகோதரன் அடைக்கலராஜ் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொண்டு வருவார். பரலோகவாசமாக இருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, உங்களுடைய குமாரன் அருமையற்றமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் கூடி வரும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய நாமத்திலே பாவம் மன்னிப்பு உண்டு என்று நீர் இந்த உலகத்தில் அன்று எங்களை சொல்லும்படியாக சொல்லியிருக்கிறேன். அன்று உங்களுடைய நாமத்திலே பாவம் மன்னிப்பை பெற்ற நாங்கள், அந்த ரட்சணை சொந்தத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே இங்குள்ள ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலே இருக்கிற இலவசமான பாவ மன்னிப்பு அதை சொல்லும்படியாக இங்கே இருக்கிற சபையாருக்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இங்கே வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்த முடியாத கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலே பாவம் மன்னிப்பு கொண்டு என்று சகல தேசத்தாரும் போய் சொல்லுங்கள் என்று உங்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாளர் தருவேன் என்று உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து தேவன் இந்த உலகத்திலே எங்களை தேடி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 ஆண்டுகள் முன்பாக இயேசு என்ற பெயரிலே இந்த உலகத்தில் நீர் அவதரித்து நீர் அந்த உலக சரித்திரத்தை இரண்டாக நீ பிரித்திருக்கிறீர். கிபி என்று உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று நீர் சிஷ்டாந்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பாவங்களை எண்ணிக்கை எங்களை ரட்சிக்கும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்து அவதரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக உடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்குது. உடைய பரிசுத்தமான ரத்தம் எங்களுக்காக நீ சிந்தி எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். யார் ஒருவர் இதை விசுவாசிக்கிறார்களோ, யார் ஒருவர் இதை நம்புகிறார்களோ அவருக்கு அந்த எந்த விதமான அந்த நற்கிரியும் எதிர்பார்க்காமல் கிருபினாலே அந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஈவை எல்லா ஜனத்துக்கும் நீ தரும்படியாக ஆண்டவரே பரலோகத்தில் இந்த தேவன் இந்த உலகத்தில் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த உலகத்திலே மரித்தால் தேவனோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது போல கர்த்தாவே இங்குள்ள ஜனங்களுக்கும் ஆண்டவரை உண்மையை கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டவரை நம்பிக்கைக்குள்ளாக வரும்படியான கிருபையை தாரோம். இந்த வேலையிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கொடுக்கிற பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோர்னே நீ இளமையாக எடுத்து நீ ஆண்டவரே நீ அதிகாரமுள்ளவராக பேச வேண்டுமா உனக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை இங்கே எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ள வேண்டுமா உனக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வெளியிலிருந்து இங்கே இருக்கிறோம் உங்களுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்க கர்த்தாவே அவர்கள் ரசித்துக் கொள்ள முடியாத கிருபையை தாரும். அப்படியே கர்த்தாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்களும் கர்த்தாவே நமக்கு பிரிமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாத கிருபையை தாரும். எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஆண்டு மீட்புமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மேலான நாமத்திலே தாழ்மூறு சம்பத்தியர்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி உள்ளவனாக நான் காணப்படுகிறேன். இரவும் பகலும் உரசி கொள்ளக்கூடிய இந்த மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும்
மே 1 உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பாளர் இல்லாத நாடு அது வீணானது, அது சாபமானது. உழைப்பாளர்களால் தான் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு நாடும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த என்னுடைய சத்தத்தை அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான உழைப்பாளர்களே, பாட்டாளிகளே, காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாம் பாடுபடுகிறோம். வாரந்தோறும், மாதந்தோறும், வருஷந்தோறும் அல்லது நம்முடைய ஆயுள் முடிவரையும் நாம் பாடுபட்டுக் கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான வாழ்வு பிள்ளைகளே, தங்கைகளே, தம்பிகளே, உங்களுடைய மனதிலே ஒரு வெற்றுமையான ஒரு இடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு தெரிகிறதா? ஆமாங்க, மதியம் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த என்னுடைய நண்பராக இருக்கிற என்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய நாகராஜ் என்பவரை நான் சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார், அந்த பையனுக்கு மனசோர்வு நிறைய இருக்குங்க, மனசோர்வுக்கு மருந்தே கிடையாதுங்க என்று சொன்னார். அன்பானவர்களே, மனசோர்வுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த மருத்துவமனையும் கிடையாது, எந்த மருந்துகளும் கிடையாது. ஆனால் உங்களிடத்திலே உங்களுக்கு ஏற்பட்டுள்ள மனசோர்வுக்கு தீர்வு உண்டு என்பதை சொல்வதற்காக உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன். அருமையான லாயர் சிவலிங்கம் அவர்கள் இந்த மைக்கை பிடிக்கும் போது முதலாவதாக உங்களிடத்தில் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் என்று. அதையே உங்களுக்கு முன்பதாக வாசித்து நான் இந்த சோர்வும் தீர்வும் என்பதை உங்களிடத்தில் சொல்ல நான் தலைப்படுகிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் சோர்வுற்றிருக்கிறான், அவனுக்கு தேவை இளைப்பாறுதல். மனிதன் பாரம் சுமந்து தவிக்கிறான், அவனுக்கு தேவை சற்று இளைப்பாறுதல் வேண்டும். அதை கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே சர்வ வல்லமை படைத்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே கன்னிமரியின் மகனாக பிறந்தார். அவருக்கு தான் தெரியும் தன்னுடைய கரத்தினாலே படைக்கப்பட்ட மனுஷன் சோர்வோடு கூட இருக்கிறான், தீர்வின்றி தவிக்கிறான் என்று. அவனுக்கு தீர்வு கொடுப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அன்பானவர்களே, மனிதனுடைய சோர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கக்கூடிய ஒரே காரணம் தான் குடும்ப பாரம், தொழில் வரக்கூடிய பாரம், வாழ்வியல் ரீதியான பாரம், சரீர பலவீனம் என்னும் பாரம். இது மட்டுமா? இல்லை இல்லை, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமுமே மிகப்பெரிய பாரங்களாக நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது, இருத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் ஒரு குறிப்பிட்ட வயதினர் செய்வது என்பதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. சிறு பிள்ளையிலிருந்து மறிக்க போகிற 110 வயசுல அந்த மாதிரி தாத்தா பாட்டி கூட பாவம் செய்ய முடியும். இந்த பாவங்கிறது மிகப்பெரிய பாரம். இந்த பாரத்தை நீங்கள் நான் சுமந்து கொண்டே இருக்கிறோம். நான் பாவமே செய்யலைங்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். நான் தூக்க மாட்டேன். நான் பாவிகளில் பிரதான பாவி என்று என்னை நானே ஒற்றுக்கொள்கிறேன். உலகத்துல கடவுளுடைய கரத்தினால படைக்கப்பட்ட எல்லாரையும் கடவுள் தன்னுடைய சுபாவத்தை கொடுத்து படைத்து பாவம் இல்லாதவனாக, அந்த பாவத்தினுடைய அந்த வேதனை அவனுக்கு வரக்கூடாது என்ற நிலைமையில, அவனை பரிசுத்தம் உள்ள நிலைமையில தான் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதை போல பரிசுத்தராக படைத்தார். ஆனால் மனிதனானவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை போனதனுடைய ஒரே காரணத்தினாலே பாவம் செய்தான். அந்த பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினுடைய சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? அது மிகவும் கொடுமையானது. கடவுளை விட்டு நிரந்தரமா பிரிச்சு நரகத்துக்கு போக வேண்டிய கொடுமையான தண்டனை பாவத்தினுடைய சம்பளம் என்பது. இப்படிப்பட்ட பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து கன்னிமரியின் மகனாக இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்தார் என்று வேத புத்தகம் சொல்கிறது. அவர் ஒரு நாளில் நம்முடைய உலகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய பலஸ்தீன தேசத்துல, இஸ்ரேல் நாட்டில் நின்று கொண்டு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு, குறிப்பிட்ட மக்கள் குழுவினருக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல.
அவர் அகில உலகத்தையும் படைத்தவர். அவராலே இல்லாமல் வேறு ஒன்றும் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்படவில்லை. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேத புத்தகம் சொல்கிறது. எனவே ஒருவர் தான் உங்களை படைத்தவர். உங்களை படைத்தவர் தான் உங்களுடைய மனசோர்வுக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்பதனாலே இயேசு கிறிஸ்து இந்த திருவசனத்தை ஜனங்கள் மத்தியிலே சொல்கிறார். யாரெல்லாம் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போன நிலைமையில காணப்படுகிறீர்களோ, இளைப்பாறுதல் இன்றி தவிக்கிறீர்களோ, மன நிம்மதியின்றி அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல. உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து எந்த மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமியிலே வந்தவர் அல்ல, எந்த மதத்தை உருவாக்கினவர் அல்ல. அவர் மனிதனை உருவாக்கினவர். மனிதனுக்காக, மனிதன் செய்த அந்த பாவத்தினுடைய சாபத்தை சுமந்து தீர்ப்பதற்காக இந்த பூமியிலே மனிதனாகவே வந்தவர். எனவே இந்த அருமையான தெய்வம் தான் உங்களுடைய அனைத்து பாரங்களுக்கும் தீர்வு கொடுக்க முடியும், உங்களுடைய அனைத்து மனசோர்வுகளுக்கும் தீர்வு கொடுக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஐயோ பாவமுள்ள ஜாதியும், ஐயோ பாவமுள்ள ஜாதியும், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம். போதும் பிரதர். பாவமுள்ள ஜாதி. உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. எந்த உயிரினமும் பாவம் செய்கிறது இல்லை. அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன் மாத்திரம்தான் பாவம் செய்கிறவனாக காணப்படுகிறான். அவருடைய அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம் கூட்டமாக நீங்கள் நானும் இருக்கிறோம். பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கிறோம். ஏன்? நாம் பாவமுள்ள ஜாதியா போயிட்டோம். பாவங்கிறது ரொம்ப கொடுமையான ஒன்றுங்க. அதை பார்க்கும்போது, அதை சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா தான் இருக்கும். ஆனால் அதனுடைய விளைவு கொடுமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தகப்பனோடு கூட வளரக்கூடிய ஒரு அருமையான மகள், ஒரு வாலிப பெண் இருக்கும்போது அவளை திடீரென்று பிரித்து விட்டால் எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் சமாதானமா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? இடையில ஏன் வந்தது? எதற்காக அவள் பெற்றோரை விட்டு பிரிந்தாள்? அவள் மனமோன போக்கிலான வாழ்ந்ததனால். அதை போல இறைவனும் மனிதன் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் மனமோன போக்கிலே கண்களுக்கு இச்சை வந்தது, ஜீவனத்தின் பெருமை வந்தது, மாமிசத்தினுடைய இச்சை வந்தது. அதனுடைய விளைவாக இறைவனோடு கூட என்றென்றும் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை முழுவதுமாக இழந்து போனான் மனிதன். எனவேதான் பாவத்தினுடைய சம்பளம் கொடுமை என்று பார்க்கிறோம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். மரணமே இல்லாமல் படைக்கப்பட்ட மனிதனுக்கு மரணம் வர காரணம் என்ன? இறைவனா? இல்லை, மனிதன் தான் காரணம். எனவே அன்பானவர்களே, இப்படி பாவம் செய்து மனபாரங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களே, அனைத்து பாரங்களுடைய நிமித்தம் வந்துள்ள சோர்வை நீக்கக்கூடிய தீர்வு எங்கு கிடைக்கும் என்று இன்றைக்கு மனிதர்கள் திருக்கோயில்களுக்கு செல்கிறார்கள், தேவாலயங்களுக்கு செய்கிறார்கள், தொழுகை கூடங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக பல மணி நேரம் பயணம் செய்து பல லட்சம் பணங்கள் செலவு செய்து எப்படியாவது எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு நீங்கணும், அதுக்கு தீர்வு கிடைக்கணும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓ பிரியமானவர்களே, எங்கும் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. ஏனென்றால் ஒரு காலத்திலே என்னுடைய மனசோர்வை தீர்ப்பதற்காக நான் பலமுறை பாத யாத்திரை பல திருக்கோயில்களில் சென்று வந்தவன். மொட்டை போட்டு, காது குத்தி, மாவிளக்கு போட்டு, இப்படி பலவிதமும் பல ரீதியில நானும் அவிதமாக பக்தி மார்க்கத்தில் வாழ்ந்திருந்தவன். ஆனால் என்னுடைய மனசோர்வை நீப்பதற்கு எந்த தேவாலயத்திலும் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. ஆனால் மனசோர்வு ரொம்ப கொடுமையான ஒன்று. முன்பே நான் சொன்னேன், அதுக்கு மருந்து இல்லை என்று. வைத்தியரும் இல்லை, மருந்து கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனாக என்னை தேடி வந்த ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவராலே நான் என்னுடைய மனசோர்வுக்கு தீர்வு பெற்றுக் கொண்டேன். அதைத்தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மனிதனுடைய சோர்வுக்கு, அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய மனசோர்வுக்கு மருந்து உண்டு. அந்த அருமருந்து திருமருந்து இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நான் உங்களிடத்திலே அறிவித்துக் கொள்கிறேன். சுமை சுமந்து சோர்வுற்றோரே வாருங்கள் என இயேசு கிறிஸ்து அன்போடு கூட அழைக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம என்ன செய்யணும்? 2 விஷயம் மட்டும் செஞ்சா போதும். அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்தா போதும். வந்து அவரிடம் உங்களுடைய அனைத்து பாரங்களையும், உடல் ரீதியான, மன ரீதியான, தொழில் சம்பந்தமாக உள்ள ரீதியான பிரச்சனைகள் அத்தனையும் அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் அதற்கு பரிகாரியாக இருக்கிறார்.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு கூட சொல்லி அழைக்கிறார். 55வது சங்கீதம் 22வது வசனத்துல இப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அழைக்கக்கூடிய கர்த்தர் மீது உன் பாரத்தை, உன்னுடைய மனசோர்வை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். போதும் பிரதர். பாத்தீங்களா, உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடம் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? அதை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அது கர்த்தர். கர்த்தர் என்றால் கடவுள், உங்களை தொட்டு படைத்தவர். அவர் அழைக்கிறார் அன்போடு கூட. பாரத்தை ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய்? அந்த பாரத்தை என் மீது இறக்கி வைத்து விடு. அதற்கு பதிலீடாக நான் உனக்கு தேவையான இளைப்பாறுதலை கொடுத்து அனுப்புகிறேன். நீ சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோக வரைக்கும் வாழலாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு கூட அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசுடைய சீசர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய புனித பேதுரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னொரு திருப்பமொழியில போட்டிருக்கு, அவர் உங்களை தினசரி விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல போட்டுருங்கன்னு போட்டு. கவலைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பான சகோதரனை, சகோதரியே, உழைப்பாளரே, பாட்டாளியே, உங்களைத்தான் நான் அழைக்கிறேன். எவ்வளவு பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு கையளவு இதயத்திலே கடலளவான சிந்தனை, கடலளவான மிகப்பெரிய பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு நண்பரை பார்க்கும்போது சொன்னார், என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு சகோதரரே. ஆம், இருக்கக்கூடிய நெஞ்சு ஒரு கையளவு. அது வெடிச்சுன்னா என்னங்க ஆகுறது? உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் என்ன ஆவாங்க? உங்களுடைய பிரிசந்தது என்ன ஆகும்? அதற்கு பரிகாரம் கொடுக்க, தீர்வு கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலே இந்த ஒளிபெருக்கின் மூலியமாக உங்களுடைய இல்லம் தேடி வருகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கு நல்ல காதுகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். இதை கேட்டு உடனே இன்றைக்கே உங்களுடைய மனசோர்வுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அவர்தான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஐயோ, என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், என்னுடைய உற்றார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், என்னிடம் பணங்காசு இருக்கும்போது நிறைய நண்பர்கள் இருந்தார்கள், இப்ப யாருமே விசாரிக்கலையே என்று ஏங்கி தவிக்கிறீர்களா? அது ஒரு மிகப்பெரிய சோர்வுங்க. அது ஒரு மிகப்பெரிய சோர்வு. ஆனால் உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நபரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறார். அருமையான மகனே, மகளே, நீ எப்படி இருக்கிற? ஐயோ, நான் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேனே, இதை இறக்கி வைக்க இடம் தெரியாமல் இருக்கிறேனே. அதற்காகத்தானே சினிமா பட்டையில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு கூட்டத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஏனென்றால் உன்னை படைத்தேன். படைத்த தினத்திலிருந்து, நீ பிறந்த தினத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறேன். நீங்கள் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்திலே நம் பின்பு வந்து கொண்டே இருக்கிற ஒரு இவர் தான். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதமான வாக்கு தத்தங்களை கொடுத்து உங்களை ஆண்டவர் இயேசு அன்போடு கூட அழைக்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடியவர் யார் என்றால் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் மீது அக்கறையற்ற, உங்கள் மீது எந்த விதமான விருப்பமற்ற நிலைமையில் இருக்கிற ஒரு நபரை நாங்கள் அறிமுகப்படுத்தவில்லை. உங்கள் மீது அக்கறை உள்ள, கரிசனை உள்ள, ஜீவன் உள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவர் ஒருவர் தான் உங்களுடைய மனசோர்வை நீக்கி இளைப்பாறுதலை கொடுக்க முடியும் என்று வேதபுத்தத்திலே வாசிக்கிறோம். இயேசு எவ்விதமான தீர்வுகளை இங்க தர்றாரு கொஞ்சம் பார்ப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 28, 29, 30, 31 வசனங்களை நாம் வாசித்து கேட்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தர்
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய இந்த சோர்வுக்கு தீர்வாக 3 மருந்துகளை இறைவன் தருவதாக சொல்கிறார். சோர்வுக்கு தீர்வு என்றால் மருந்து. அதை தருவதாக ஆண்டவர் சொல்கிறார். என்னென்ன மருந்து தர்றாரா? ஒன்று ரெஸ்ட் தர்றாரா உங்களுக்கு, அடுத்தது ஸ்ட்ரென்த் தர்றாரா, மூன்றாவதாக எனர்ஜி தர்றாரா. நான் இப்படி சொல்கிறேனே, இளைப்பாறுதலை தருகிறார், பலன் தருகிறார், ஊக்கம் தருகிறார். யாருக்கு இந்த 3 தீர்வுகள் கிடைக்கும் தெரியுமா? எல்லா ஜனங்களுக்குமா? நிச்சயமா கிடைக்காது. இருகரம் விரித்து இதயத்தை திறந்து அன்போடு கூட உங்களை பார்த்து அழைத்துக் கொண்டிருக்கிறாரே, இந்த இயேசு பெருமானை யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, உங்களுக்கு இறைவன் இயேசு தரக்கூடிய உங்களுடைய மனசோர்விலிருந்து தீர்வு எது தெரியுமா? ரெஸ்ட், ஸ்ட்ரென்த், எனர்ஜி. இளைப்பாறுதலை தருகிறார், பலனை தருகிறார், ஊக்கத்தை தருகிறார் என்று வேத புத்தகத்தின் வாயிலாக நீங்களும் நானும் அறிய முடியும் பிரியமானவர்களே. எனவே வருத்தப்பட்டு பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போன உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு கூட அழைக்கிறார் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். பாருங்கள், இவரிடத்திலே உங்களுக்கு தேவையான இளைப்பாறுதல் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த கையை மூடியே வச்சே இருந்தார், திறக்கவே இல்லை. அப்படியே வந்து போய்கிட்டே இருந்தாரு. அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் நண்பர் அவருக்கு மறுபடியுமாக சுவிசேஷத்தை அறிவித்தோம். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் இந்த கையை திறக்காம இருந்தாரு. ஆனா அவருக்கு இந்த இறைவனுடைய வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடம் இயேசு கிறிஸ்து தான் என்பதை மறுபடியும் சொல்லும் போது அவர் தேம்பி அழுதார். ஏன் தேம்பி அழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இப்ப நான் கையை திறந்தா அந்த உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். கை நிறைய தூக்க மாட்டார், சாப்பிட்டு சாகிறது கண்டி வந்தார். அந்த நேரத்தில் நான் பொறுக்க போயிட்டேன். மனசோர்வு பார்த்தீங்களா, அவங்களை நேரா தற்கொலைக்கு அழைத்து செல்கிறது. அன்பானவர்களே, உங்களுடைய மனசோர்வை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகிய திருமருந்தாகிய கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மனிதன் காப்பாற்றப்பட்டார். ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பாவபாரம் நீங்குகிறது, உங்களுடைய பணிசுமை நீங்குகிறது. உழைத்து ஓடாய் போன உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் நிரம்ப கிடைக்கிறது. எப்படிப்பட்ட அரும்பெரும் பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தருகிறார் பார்த்தீர்களா? எனவே அன்பானவர்களே, நீங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். பாடலெல்லாம் பாடினார்கள். உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இறைவன் காத்து கண்கள் பூத்த நிலைமையில இருக்கிறார். எப்பொழுது என்னிடத்துல வருவாய், எப்பொழுது உங்களுடைய மனசோர்வுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வாய் என்று இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு கூட அழைக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நீங்க பார்க்கக்கூடிய வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர். இப்படி சொல்கிறேனே, வானத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர். இப்படி என்றால் சூரியனை, சந்திரனை, பல கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களை படைத்தவர் அவர். கீழே நீங்கள் நானும் பார்க்கிற இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நம் கருங்காமையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வங்காள கடல், வங்காள விரிகுடா என்று சொல்கிறோம். இதை போல இருக்கக்கூடிய அனைத்து கடல்களையும், சமுத்திரத்தையும், சமுத்திரத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சர்வ வல்லமை நிறைந்த தெய்வம் இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்தார். எதற்காக மனிதனாக வந்தார்? அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நீங்கள் நானும் நிம்மதி இழந்து, சமாதானம் இழந்து, வாழ்வதா சாவதா என்ற கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டு திக்கு முக்காடி மனசோடு கூட தவித்துக் கொண்டிருக்கும் போது அதிலிருந்து பெருத்த விடுதலையை, அதிலிருந்து உண்மையான விடுதலையை கொடுப்பதற்காக இயேசு பெருமான் இந்த பூமியிலே அவர் மனிதனாக, கன்னி மரியின் மகனாக இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய பிரதான நோக்கம் பாவிகளை தேடி ரட்சிக்க, அவருடைய பாரங்கள் சுமகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கம். இந்த சபைக்கு நீங்க வந்தீர்கள் என்றால் இதற்கு முன்பதாக பாரத்தை சுமந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. நெஞ்சு விடுத்து சாகக்கூடிய நிலைமையில வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தது இயேசு கிறிஸ்து தான் என்பதைத்தான் உங்களிடத்தை சொல்வதற்காக கைப்பிரதுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய இல்லந்தோறும் வந்து இந்த நற்செய்தியை அவர்கள் அறிவித்து வந்தார். அன்பானவர்கள்,
நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்கள் இந்த பூமியிலே வாழ்வதை மாத்திரம் நோக்காதீர்கள். 6 இலை சாவு 100 இலை சாவு. ஆனால் எப்ப நீங்க செத்தாலும் பாவத்தோட செத்தா அந்த பாவத்துடைய சம்பளமாக நரகத்துக்கு நீங்க போயிருவீங்க. 6 இலை சாவு 100 இலை சாவு. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே உங்களுடைய பாவ பாரங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். இதற்காக இயேசு பெருமான் நடிக்கப்படணும்? என்னங்க இப்பதான் நீங்க சொன்னீங்க, வானத்தை படைச்சாரு, சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, அவரை போய் யாராச்சும் தொட்டு அடிக்க முடியுமா? ஒருவரும் ஒருபோதும் அவரை கைது செய்ய முடியாது, அவரை அடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் சகலவிதமான அதிகாரம் உள்ளவர். ஆனால் அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், கவனித்து கேளுங்கள். உங்கள் மீது வைத்த பேரன்பினாலே தனக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் அவர் விட்டு விட்டு வந்தார். தனக்கு இருக்கக்கூடிய பவர் முழுவதுமாக அவர் இழந்து போய் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உங்களைப் போல மனித சாயலிலே அவர் மனிதனாக கன்னி மரியின் மகனாக இந்த பூமியிலே பிறந்தார். இதை கேட்பதற்கு உங்களுக்கு புதியதாக இருக்கிறதா? ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை படைத்த தெய்வம் கன்னியினுடைய வயிற்றிலே அற்புதமாக பிறப்பது அவராலே கூடும். ஆண்டவர் இயேசு கன்னி மரியினுடைய மகனாக பிறந்தார். பாவம் இல்லாமல் பிறந்தார். பாவத்துக்கு சங்காரம் செய்ய வேண்டும் என்றால், பாவத்துக்கு அந்த மாதிரி பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் பாவம் இல்லாமல் ஒருவர் பிறக்க வேண்டும். இதைத்தான் நாம் வைத்திருக்கக்கூடிய ரிக் வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் சொல்கின்றன. பிரஜாபதி பாவமற்ற ஒரு நபர் வந்து தன்னையே வழியாக இந்த பூமியிலே அவர் ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தி மரித்து மறுபடியுமாக உயிர்த்து விண்ணேற்பு செய்ய வேண்டும் என்று பிரஜாபதி என்பதற்கு அர்த்தத்தை ரிக் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி வந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேத புத்தகம் சொல்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வீடை செய்ய அல்ல, இந்த பூமியிலே சுகித்து வாழ அல்ல, இந்த பூமியிலே பாவிகளை தேடி வந்தார். பாவிகளுக்கு பரிகாரமாக தம்மையே பலிபொருளாக ஒப்புக் கொடுப்பதற்காக இயேசு பெருமான் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தவரை எல்லாரும் வாருங்கள் என்று வரவேற்றார்களா? இல்லை. பாவத்தினுடைய அந்த கொடுக்கானது கடவுளை விசுவாசிப்பதற்கு மனமற்ற நிலைமையிலே மக்கள் போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெயருக்கேற்றபடி இந்த பூமியிலே இரட்சக பணியை செய்து முடிக்க இந்த பூமியிலே வந்தார். இயேசு என்றால் என்ன? மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம் படிங்க. இயேசு என்பதற்கு அர்த்தம் என்னவென்று அதில் போடப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். தமது ஜனங்கள் என்றால் நம்முடைய கரங்களினாலே தொட்டு படைக்கப்பட்ட எல்லா ஜனங்களும். இன்னைக்கு ஏறக்குறைய 780 கோடி ஜனங்கள் இருக்கிறார்களா? 780 கோடி ஜனங்களையும் படைத்தவர் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. படைத்தவருக்கு தாங்க தெரியும். ஒரு அம்மா சொன்னாங்க, என்னங்க உங்க பிள்ளை அப்படி போயிட்டாங்க, இப்படி நீங்க அழுகாம இருக்கீங்க? இல்ல, என் குடம் துடிக்குது, ரத்த சிந்தி பெத்தெடுத்தவர் நான் தான், என் பிள்ளைய குறிச்சு எனக்கு கரிசனை இருக்குனாங்க. அதை போல அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பாவம் செய்து அந்த பாவத்தினுடைய சாபத்தை தலைமையில சுமந்து கொண்டு நிம்மதி இழந்து பார சுமையோடு கூட சுமக்கும்போது எப்படிங்க படைத்த இறைவனால பொறுத்துக் கொள்ள முடியும்? எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உங்களை மீட்பதற்காக, மீட்பின் கிரயமாக என்னையே கொடுப்பதற்காக நான் இந்த பூமிக்கு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதர்களை மீட்க, மனிதர்களை நரக அசுரன் என்று சொல்லப்படுகிற பிசாசுடைய வஞ்சனையிலிருந்து காப்பாற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். நம் அனைவருடைய பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டார். சிலுவை என்ற கொலைக்கருவியை அவர் மீது சுமத்தினார்கள். அதை எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய பொந்திய பிலாத்தினுடைய அரண்மனையிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் 12 கிலோமீட்டர் என்று சொல்கிறார்கள். இப்படியாக அவர் தூக்கி சுமந்தார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய
அந்த பாவத்தினுடைய சாபங்கள், அதனாலே வந்த தோஷங்கள், இவையெல்லாம் அவருக்கு எவ்வளவு வேதனை கொடுத்திருக்கும் என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 3வது வசனத்திலே, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் ஒரு மனுஷனா கூட எண்ணி பார்க்கல. அவரை விசாரித்த காற்பங்க தேசத்து அதிபதியாக இருக்கக்கூடிய பொந்தை பிலாத்து சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ அந்த மனிதன். அப்படி சொல்லும் அளவிற்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையாகிய அடிகளை, நிந்தனைகளை, அவமானங்களை சுமந்தவராக அவர் காணப்பட்டார். எனவேதான் அவரை பார்ப்பதற்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை நீ விரும்பத்தக்க ரூபமாக பார்த்தாலும் நான் உன்னை விரும்புகிறேன். என்னை உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஏனென்றால் நீ மனிதனாக இப்ப உயிரோடு இருக்கிறியே, உன்னுடைய உயிர் மூச்சு அந்த காற்றிலே என்னுடைய சுவாசம் இருக்கிறது. மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது. மண்ணினாலே இறைவன் மனிதனை ஒரு பொம்மையாக படைத்து அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினார் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவு அற்புதமான சிருஷ்டி தெரியுமா? நீங்கள் நானும், உங்களுக்குள்ளே எனக்குள்ளே யாருடைய ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொண்ட மனுஷன் பாவம் செய்து அந்த பாவத்தினுடைய அந்த பாரம் சுமந்து தானே தனக்கென்று அந்த மாதிரி தன்விருப்ப மரணம் என்று சொல்லப்படுகிற அந்த தற்கொலை முயற்சிக்கு போகும்போது அதை தடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லையே. பாவத்தினுடைய சம்பளம் கொடுமையானது. எனவே மகனே, மகளே, உன்னுடைய பாரத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்காதே. அந்த பாவ பாரத்தை என்னிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடு, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று அழைக்கிறார். உலகத்துல பாவத்தை மன்னிக்கிற ஒரே சாமி இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு சாமியை தவிர இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு வேற யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. என்றால் பாவத்தினுடைய அந்த சாபத்தையும் பாவத்தினுடைய அந்த தண்டனை முழுவதையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டார். அவருடைய உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம். அது அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, பிக்கப்பட்டது. அப்படி அடிக்கும் போது, பிக்கும் போது, நொறுக்கும் போது அவருடைய சரீரத்தில் குற்றமில்லாத மாசில்லாத ரத்தம் எல்லாம் அது வளைந்தோடியது. ஆண்டவர் இயேசுவிடத்துல ஏன் இவ்விதமான வாதைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வார் தெரியுமா? உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய பாவத்துக்கு பிரயாச்சித்தம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சிலுவையிலே அடிபட்டு உனக்காக பிரஜாபதியாக மரிக்கவில்லை என்றால், உனக்காக பாவத்துக்கு பரிகாரமாக என்னுடைய ரத்தத்தை சிந்தவில்லை என்றால், நீ பாவத்தோடு கூட வாழ்ந்து பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் என்ற அந்த நரகக்குழிக்கு போயிருவ. என்னுடைய ஆத்மாவை பெற்றுக்கொண்ட, என்னுடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட நீ நரகத்துக்குள்ள போனாக்க நான் எப்படி நிம்மதியா, சமாதானமா, சந்தோஷமா பரலோகத்தில் இருக்க முடியும்? எனவேதான் பரலோகத்தை காலி செய்து பூமிக்கு வந்து ஆண்டவர் இயேசு நம் அனைவருடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டவராக, நொறுக்கப்பட்டவராக, அவர் ரத்தம் சிந்தி மரித்தார் என்று பார்க்கிறோம். இறைவனுக்கு மரணம் இருக்கா? அவர் என்ன தாவர இனமா? அவர் மிருக இனமா? மீன் இனமா? மனித இனமா? இல்லை. அவர் எல்லாவற்றையும் படைத்த பரமன். ஆனால் அவர் சிலுவையிலே மரிக்கிறார் என்றால் மனித குலத்தின் மீது வைத்த பேரன்பை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அந்த அன்பு என்ற அந்த பேராற்றை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு ஒருவருக்கும் நமக்கு சமாதானத்தை கொடுக்க, பாவ மன்னிப்பு கொடுக்க, நம்முடைய பாவ அந்த சுமைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோர்விலிருந்து விடுதலை கொடுக்க அதிகாரமே இல்லையா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மட்டும்தான் மனிதர்களுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமையுள்ள நாமம். நான் ஒரு காலத்திலே பாவத்தினுடைய சாபத்தினாலே, பாவத்தினுடைய தோஷத்தினாலே நிம்மதி இழந்தவனாக, சமாதானம் இழந்தவனாக காணப்பட்ட போது இயேசு என்னிடத்திலே உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடு என்று சொன்னார். வேற எதுவுமே கேட்கல.
தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தேன். இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு என் முன்னாடி வந்து நிற்கிறியா என்று என்னை எந்த எதிர்கேள்வியும் கேட்டு என்னை நிராகரித்து ஒதுக்கிவிடவில்லை. என்னுடைய அனைத்து பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். நான் சுத்திகரிக்கப்பட்டேன். எப்படி சுத்திகரிக்கப்பட்டேன்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுத்திகரித்தார். என்னுடைய பாவத்தையே சுத்திகரித்த கர்த்தர், அருமையான சகோதரனே, வாலிபனே, வாலிப பெண்ணே, உன்னுடைய பாவத்தையும் சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். உங்க மனசாட்சியை கூட்டு சொல்லுங்க, நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் உங்க பாவமும் அந்த பாவ பாரமும் உங்களுக்கு மிகப்பெரிய சோர்வு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த சோர்விலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். பாவத்தை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். உங்களுடைய குடும்பங்களை நேசிக்கிறார். உங்களுடைய சொந்த பந்தங்களை நேசிக்கிறார். ஏனென்றால் இவர்தான் உங்களை எல்லாம் படைத்தவர். நம்மை படைத்த தெய்வம் நமக்காக அவர் சிலுவையிலே அடிபட்டு இரத்த சிந்தி மரித்தார் என்பதை கேட்கும்போது உங்களுடைய உள்ளம் தொடப்படுகிறது. அந்த ஆண்டவர் உங்களை தொட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு விசுவாசம் ஏற்றுக்கொண்டு, அதெல்லாம் சரிங்க, ஆனா இயேசு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டீங்களேங்க. உண்மைதான், சாவே இல்லாத இறைவன் நமக்காக மரித்தார். ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு உயிரோடு கூட தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு ஜனங்களை, கோடா கோடி ஜனங்களை ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்தி ஆங்காங்கு இருக்கக்கூடிய திருச்சபையிலே கொண்டு வந்து சேர்த்து அவர்களை உயிர்த்தெழும் நாளுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருவார். அவர் வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாம் எதிர்கொண்டு போவோம் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பாக்கியம்! இயேசு பெருமான் வரும்போது அந்த இயேசு பெருமான் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் நானும் அவரை மீட் பண்ணி அவர் வைத்திருக்கக்கூடிய, நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய பரலோகத்திலே போய் அவரோடு கூட நீடூடி வாழ போகிறோமா? அந்த வாழ்க்கைக்கு பேரு எவர் லாஸ்டிங் லைஃப் அல்லது எட்டர்னல் லைஃப் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கத்தான் ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக அவர் கன்னி மரியின் மகனாக பிறந்தார். நம் அனைவருடைய பாவங்களை சுமந்து கொண்டார். சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மனித குலத்தினுடைய அனைத்து சோர்வுகளையும் அனைத்து பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா போதும். அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். தேவனுடைய மகன் மகள் என்ற அந்த ஒரு உரிமையை உங்களுக்கு உடனே பரலோகத்திலிருந்து வழங்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் நபர்களுக்கு பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் மரணத்துக்கு பின் மோட்சத்தையும் கொடுத்து அவர் உங்களுக்கு உள்ள சோர்வுகளை நீக்கி தீர்வு செய்கிறார். அன்பரே, தங்களின் சோர்வுக்கு தீர்வு இயேசுவே. இந்த செய்தியை கேட்டும் தாங்கள் யாரா இருந்தாலும், எப்படியா இருந்தாலும், எங்கிருந்தாலும் மனசோர்வோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டீர்களா? உங்களுடைய மனசோர்வை இயேசுவானவரிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். இவரை போல நல்ல தெய்வம் வேறு யாரும் இல்லை. இவரை போல உங்களை நேசிப்பதற்கு இன்னொரு நேசர் இந்த பூமியில யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நேசர் தான் உங்களுடைய மனசோர்வுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக, அருமருந்தாக, திருமருந்தாக இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை அன்போடு கூட இருகரம் குத்தி அழைக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு தன்னிடத்தில் வருகிறவனை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு தைரியமா என் பக்கத்துல வர்ற, நான் பரிசுத்தமான கடவுள்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார். தைரியமா நீங்க வாங்க, உங்க பாவத்திலிருந்து உடனே விடுதலை உண்டு.
உங்களுடைய மனசோர்விலிருந்து உடனே விடுதலை உண்டு. மனசோர்வு நீங்கின பிறகு உங்களுடைய இதயத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? பெற்று அனுபவித்து நான் தான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இயேசுவிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து விட்ட பிறகு, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார், அவர் சிந்திய ரத்தத்தினாலே என்னை கழுவி தூய்மைப்படுத்தி விட்டார் என்ற அந்த சந்தோஷமானது எனக்கு கிடைத்த அன்றைய தினம்தான் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை விட எனக்கு கிடைத்த மகிழ்ச்சியை விட அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகிறார். அப்பொழுது நீங்கி போகும் உங்களுடைய மனச்சு. இப்பொழுது நான் தைரியமாய் சொல்வேன், மனச்சோர்வுக்கு மருந்துண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. முன்பு நாம் வாசித்தோமே, இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். எந்த மதத்துக்கும் போயிடாதீங்க. நீங்க உங்களுக்காக சிலுவையில் அடிபட்டு துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற இந்த இறைவன் இயேசுவை தவிர வேற யாரிடத்தையும் போயிடாதீங்க. உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது, உங்களுடைய பார சுமை நீங்காது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இயேசுவானவராகி என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், முக்தி தருவேன், சமாதானம் தருவேன், சந்தோஷம் தருவேன், நிம்மதி தருவேன், நித்தியமான பேரின்ப வாழ்க்கை தருகிறேன் என்று இயேசு அழைக்கிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்தியமான ஜீவன் பெற்று வாழ உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமம் மகிழ்ப்படுவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய நாமத்தில் இருக்கக்கூடியதான பாவ மன்னிப்பு கொண்டான நற்செய்தி குறித்தும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. வேறு வழி இல்லை. உங்களுடைய வருத்தமும் உங்களுடைய பாரமும் சுமந்து தீர்க்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு ஏதாகிலும் சந்தேகம் இருக்கும் என்றால் நீங்கள் எங்களிடத்தில் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு அதை குறித்து சொல்ல கடைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய மெய்யான தெய்வம், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய மெய்யான தெய்வம், மனிதனுக்கு பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மெய்யான தெய்வம், நித்திய ஜீவனுக்கு உங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லக்கூடிய கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. வேறு வழி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், நானே உன் பரிகார கர்த்தர் என்று வாசித்தோம். வேறு பரிகாரம் கிடையாது, வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நிரந்தர தீர்வாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விசை கூட உங்களை நாங்கள் பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த சுவிசேஷ செய்தியானது இத்துடன் ஜபம் செய்து இந்த செய்தியானது இங்கு நிறைவேறக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இப்படிப்பட்டதான இந்த செய்தியானது 3 நாளும் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 3 நாள் காலை 9:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் சின்னப்பட்டை கிறிஸ்தவ சபை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாலையும் இந்த சுவிசேஷ செய்தியானது உங்களுக்கு எப்படியாக இங்கே அறிவிக்கப்படும், நீங்கள் வரும்படியாக உங்களை நாங்கள் பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த கூட்டத்திற்கு முடிவாக மும்பையிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர் சாம்குமார் அவர்கள் ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்.
Praise the Lord. இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். கேட்ட பிரகாரமாக அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் பூமிக்குள்ளே அவரே அன்றி வேறொரு நாமம் கட்டளப்பட இல்லைன்னு சொல்லி கேட்டோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே மன சோர்வோடு இந்த உலகத்திலே நான் எதற்காக வாழ்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை சிந்திக் கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இந்த நேரத்திலே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை என்று பார்க்கிறோம். அதன் காரணமாக இந்த இடத்திலே 3 நாட்களாக உங்களை நேசித்த தேவன் இவர்களுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்து இந்த தேவனுடைய செய்தியானது இந்த ஒலிபெருக்கி மூலமாக உங்கள் வீட்டிலே வந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் உங்களை இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிப்பதன் காரணமாக மறுபடியுமாக உங்கள் இருதயத்திலே வந்து தட்டிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது. அந்த ஆட்டிலே ஒரு ஆடு காணாமல் போன நேரத்திலே 99 ஆடுகளையும் அங்கே விட்டுவிட்டு காணாமல் போன அந்த ஒரே ஆட்டை தேடி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே என்னுடைய சத்தத்தை கேட்கிற யாராவது நீங்கள் தொலைந்தவர்களாக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்களை தேடி உங்களை நேசித்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களுக்காக பரலோகத்தை பீதி எல்லாம் தங்கமான அந்த இடத்தை கட்டி ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர் உங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக நீ என்னை நேசித்ததன் காரணமாக பரலோகத்தை விட்டு இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று முழு இதயத்தோட சொல்லியிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே உள்ள பதவிகள் எல்லாம் மாறக்கூடிய பதவியா இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பதவி மாறாததா இருக்கிறது. அது என்னவென்றால் நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுவது. ஒருவேளை நாம் ஒரு குடும்பத்திலே பிறந்திருப்போமே, ஆனால் அந்த வீட்டில் உள்ள சொத்து நமக்கு அவகாசிகளாக நாம் மாறுகிறோம். அவ்விதமாக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேவனோடு ஒரு உறவு கிடைக்கிறது. அது என்ன உறவு என்றால் தகப்பன் மகன் என்ற உறவாக இருக்கிறது. அந்த உடனடியாக நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். பரலோகத்துக்கு அவகாசிகளாக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானமாக நான் சமாதானம் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே உங்களுடைய இதயத்தின் வாசல் என்று சமாதானமற்றவர்களாக துக்கம் நிறைந்தவராக எதற்காக வாழுகிறேன், இந்த நித்தியத்தை எங்கே செலவிடுவேன் என்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த நேரத்திலே எங்களுடைய சத்தத்தை கேட்பீர்களே, ஆனால் இதயத்தை கடினப்படுத்தாமல் உங்களுடைய இதயத்தை திறந்து கொண்டு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை அழைக்கிறார். மகனே மகளே, உங்களுடைய இதயத்தை தாராய் என்று கேட்கிறார். பணத்தை கேட்கல, வேற ஒண்ணுமே கேட்கல, உங்க இதயத்தை கேட்கிறார். இந்த நேரத்தில் கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில உலகம் தராத சமாதானத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பரமபிதாவே, இந்த மே 1ஆம் தேதிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை என்பதன் காரணமாக உங்களுடைய அன்பின் சுவிசேஷமானது இந்த இடத்துல அறிவிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. காணாமல் போன ஒரு ஆட்டை தேடின மேய்ப்பனை போல இந்த இடத்திலே காணாதவர்களாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக, சமாதானம் இல்லாதவர்களாக, சோர்வுள்ளவர்களாக, எதற்கு வாழ்கிறேன் என்று இந்த உலகத்திலே நிம்மதியற்றவர்கள் வாழ்வர்கள் யாராவது இருந்தார்கள். அப்படி இந்த உங்களுடைய சத்தத்தை கேட்டு உண்மை விசுவாசித்து உங்களுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக நீர் நாமே கிருபை செய்ய வேண்டுமாறு முந்தைக்கு நான் கேட்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் என்று பார்க்கிறோம் அன்றே. அவ்விதமாக இந்த நேரத்தில் சத்தம் கேட்கிற யாராவது இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உண்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளை மாறுபடியாக
கொள்ளும்படியாக நீர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாறு முன்னைக்கு நான் கெஞ்சுகிறோம். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய அன்பு இன்றைக்கும் 2024 வருடங்களாக ஆண்டவரே இந்த உலகத்திலே சென்று கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இந்த அன்பை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, உம்மை விசுவாசிக்கும்படியாக, உம்முடைய பிள்ளைகள் மாறும்படியாக நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் ஆரம்பத்துக்கு நாம் கெஞ்சுகிறோம். சபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். சபையில் விசுவாசிகளுக்காக, மூப்பர்களுக்காக, பொறுப்புள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விதமான துக்கத்தை நடத்தும்படியாக அவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்தையும் நாளை தினத்தையும் அடுத்த நாளையும் நாங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாவது ஆண்டவரே இந்த இடத்தில் உள்ளவர்கள் உண்மை கண்டுகொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாறி பரலோகத்துக்கு வரும்படியாக நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.